ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஐ எம் பிரித்தி சேது. இது வரைக்கும் பிரித்தி சேது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பாருங்கள், பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நடிகர் விஜய் கட்சி ஆரம்பித்த 2 வருஷத்தில் ஆட்சியை பிடிச்சிட்டாரு. ஏதோ அப்படி இப்படி ஒரு 107 சீட்டு பிடிச்சா கூட என்ன செஞ்சாருன்னா, எல்லாரையும் போய் பார்த்தார். நாள், அதாவது சட்டசபையில் பெரும்பான்மையை நிரூபிக்கிறதுக்கு முன்னாடியே எல்லாரையும் போய் சந்தித்தார். ஸ்டாலின்லேருந்து வீரமணியிலேருந்து அதிமுக சிவி சண்முகம் வரைக்கும் போய் பார்த்துட்டு வந்தார். பொதுவாக இந்த மாதிரி இடங்களில் ஒருத்தரை போய் பார்க்குறது அவங்க மனசில் ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தும். அடடா, இவ்வளோ பிரியமாக நாம் எதிர்த்து நம்ம வாக்களித்தா கூட அவர் நம்மளை மதித்து வீட்டில் பூங்கொத்து கொடுத்து சால்வையை போற்றி நம்மளை பார்த்துட்டு போயிருக்கிறாருன்னு ஒரு எண்ணம் வரத்தான் செய்யும். அப்படி இருக்கும்போது ஏற்கனவே எல்லா கட்சிகளுமே கூட்டணியோட பலத்தில் தான் ஆட்சிக்கு வந்திருக்குது. திமுக 26 கட்சியை கூட்டணியில் வச்சுக்கிட்டு வாரவன் போகிறவனை எல்லாம் கூப்பிட்டு என்ன செஞ்சுருக்குது, கூட்டணியில் சேர்த்து தான் இது வரைக்கும் ஆட்சியை பிடிச்சிருக்குது. ஆனாலும் இந்த தடவை அவங்க ஆட்சியை ஒழுங்காக நடத்தாதனால, ஆட்சியில் அவங்க கவனம் செலுத்தாதனால ஈஸியாக விஜய் அந்த விஷயத்தை அடித்து பிடிச்சிட்டாரு. எல்லோரும் கூட்டணியில் இருந்தவங்கெல்லாம் அவர் கூப்பிட்டாருன உடனே சும்மா அவங்க பேசிக்கிறாங்க. ஸ்டாலின் சொல்லி தான் நாங்கள் வந்தோன்னு. ஸ்டாலின்லாம் ஒன்றும் கண்டிப்பாக நீ போய் அவருக்கு ஆதரவு கூடியான்னு சொல்லியிருப்பாரா? சத்தியமாக சொல்லியிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படி இருக்கும்போது இவங்க பொய் சொல்லிக்கிட்டு அலைகிறாங்க. எப்படினாலும் எதிர்காலத்தில் இவங்களை கூடையெல்லாம் கண்டிப்பாக கூட்டணி வச்சு தான் அவர் ஆட்சியை கொண்டு போவார். ஏற்கனவே எலெக்ஷனுக்கு முன்னாடி என்ன சொன்னார், ஆட்சியில் பங்குன்னு வேறு சொன்னார். இப்போ கண்டிப்பாக அவர் காங்கிரஸ்லேருந்து 5 பேர் பிடிங்கிட்டு வந்துட்டாங்க. கம்யூனிஸ்ட்டு, அப்புறமா நம்ம திருமாவளவன் கட்சி எல்லாருமே வந்தாச்சு. அதனால் அவங்கெல்லாம் கண்டிப்பாக எதிர்காலத்தில் எனக்கு அதை கொடு அதை கொடுன்னு சொல்லத்தான் செய்வாங்க. அவர் கிங் மேக்கராக தான் ஆயிட்டார் விஜய். கிங் மேக்கராக ஆனது மட்டும் இல்லை, எதிர்காலத்தில் கிங்காக கூட இருப்பாருன்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு வாய்ப்பை அண்ணாமலை தட்டி தூக்கியிருப்பார். அதை மேல் இடத்துல மத்திய சர்க்கார் கோட்டை விட்டதுனால அந்த இடத்த அந்த 234 தொகுதிக்கும் நடையாக நடந்து அவர் மக்கள் மனதில் திமுகவுக்கு ஒரு வெறுப்பை ஏற்படுத்தி கொடுத்தாரு. ஆனால் அந்த அந்த விஷயத்தை இவர் அறுவடை பண்ணிட்டார். சரி, என்னைக்கோ திராவிடம் ஒழிஞ்சதுன்னு சந்தோஷப்படலாம். அண்ணாமலை இப்போது அமெரிக்காவிலேருந்து நாளை கழித்து வராரு. வந்ததுக்கப்புறமா அவருடைய கேள்விகளுக்கு விஜயால் பதில் சொல்ல முடியுமா என்னங்கிறது தெரியல. இது வரைக்கும் எந்த ஒரு ஊடகங்களையும் அவர் சந்திப்பாராங்கிறது தெரியல. அதாவது சினிமாவில் தானே நடிச்சிருக்கிறாரு, இவருக்கு அரசியல் அனுபவம் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியல. எல்லோரும் அதைத்தான் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இவர் 2 பேர், இவர் நம்ம மோடி யாரையுமே பத்திரிகையாளர்களை சந்திக்கிறதில்ல. அதே பாணியில் இவரும் போவாருங்கிறது தான் நினைக்கிறேன். இருந்தாலும் பொறுத்திருந்து பார்க்கலாம். விஜய் ஆட்சியில் நீடிப்பார். கண்டிப்பாக 5 வருஷம் நீடிப்பார். அதுக்கப்புறம் 1931 என்ன ஆகுங்கிறது இவர் முதல்ல அதிரடியாக தான் இருக்குது ஒவ்வொரு விஷயமும் பார்க்கும்போது. அதாவது